நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வால் டிவி அனைவருக்கும் நற்செய்தி நேரம் சார்பாக அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு நற்செய்தி நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேவன்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற கிருபைக்காக தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம். நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீரப்பா. தகப்பனையே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை காண்கிறவரே, காப்பவரே, அப்பா சுமக்கிறவரே, ஏந்துகிறவரே, தப்புவிக்கிறவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனை, இந்த செய்தியை பார்ப்பதற்கு ஆசையோடு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கர்த்தர் இடைப்படுவீராகப்பா. இந்த வார்த்தைகள் ஜீவனாய் பிள்ளைகளுக்குள் இறங்கட்டும். ஆவியானவர் பேசுவீராக. உள்ளங்கள் திறக்கப்படட்டும். நன்மைகள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் ஆவியானவர் கொடுத்த ஒரு தலைப்பு போராட்டம், அதாவது போராடுதல். இன்றைக்கி வாழ்க்கையில் பார்த்தோன்னா ஒரு காரியம் முடிந்தால் அடுத்த ஒரு காரியம், பிரச்சனை, குடும்பங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில், வேலை ஸ்தலங்களில், பிள்ளைகளை கொண்டு இப்படியாக அநேக பாடுகள், பிரச்சனைகள் வழியாக நாம் போகும் பொழுது நம்முடைய காரியங்கள், நம்முடைய கேள்வியெல்லாம் ஒன்றதாக இருக்கிறது. நாம் என்ன நினைக்கிறோம்? இது எப்போது முடியும்? எப்போது என் பிள்ளை ரட்சிக்கப்படுவான்? எப்போது என் பிள்ளை நல்ல நிலைமைக்கு வருவான்? எப்போது என் கணவர் ரட்சிக்கப்படுவார்? எப்போது என் மனைவி ரட்சிக்கப்படுவாள்? நாங்கள் குடும்பமாக இணைந்து எப்பொழுது தேவனை ஆராதிப்போம்? இப்படி அநேகருக்குள் கேள்விகள், அநேகர் ஏக்கங்களோடு நீங்கள் இருக்கிறதை ஆவியானவர் காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, உங்களைப் போலதான் போராட்டத்திலும் பாடுகளிலும் உழன்று கொண்டிருந்த யோபு என்ற ஒரு பக்தன் கூட யோபு 14வது அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார். அவர் சொல்வதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பதும் கிட்டத்தட்ட அது ஒன்று போல காணப்படுகிறது. யோபு 14 அதை பார்த்தோமானால், மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வருமென்று, எனக்கு எப்போது மாறுதல் வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று நீங்களும் நினைக்கிங்க, எனக்கு எப்போ மாறுதல் வரும்? இந்த போராட்டத்தில் நான் இருக்கிறேன். இவ்வளோ பெரிய போராட்டம், என் வாழ்க்கையே போராட்டம், திருமணத்துக்கு முன்பு போராட்டம், இப்பொழுதும் போராட்டம், இப்படி பல போராட்டங்களை நான் சந்தித்து கொண்டு இருக்கிறேனே, என் வாழ்க்கை எப்பொழுது சீரடையும்? எப்பொழுது என் வாழ்க்கை நன்மையாக முடியும் என்று சொல்லி நீங்களும் இதே போல் யோபுவை போல் அந்த வார்த்தை சொல்லலாம். எப்படி எனக்கு மாறுதல் எப்போது வரும்? எப்போந்தான் இதிலிருந்து ஒரு மாற்றம் வரும் எனக்கு அப்படின்ட்டு சொல்லி, எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கலாய்ப்போடும் வேதனையோடு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்படாதே பிரியமான மகளே, கவலைப்படாதே பிரியமான மகளே, உனக்கு மாறுதல் சீக்கிரம் நிச்சயமாக வரும். நீ ஒரு போராட்டத்தின் பாதையில் கடந்து சென்று கொண்டிருக்கிறாயே, அந்த காலங்களில் எப்படி போராட வேண்டும்? ஒரே அழுது புலம்பி தவித்து தேவனை குறை சொல்லி, மற்றவர்களை, குடும்பத்தில் இருக்கிறவர்களை, இவர்களால் தான் இப்படி ஆகிவிட்டது, இவர்கள் எனக்கு இப்படி செய்து விட்டார்கள், இந்த காரியத்தினால்தான் இப்படியெல்லாம் சொல்லி காலத்தை வீணடிக்காதபடிக்கு நீங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது, நீங்கள் ஜெபத்தில் என்ன செய்ய வேண்டுமா? போராட வேண்டும். ரோமர் எழுதின நிருபம் 15வது அதிகாரம் ரோமர் 15 அது 32வது வசனம் சொல்கிறது, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று. ஜெபங்களில் நீங்கள் என்ன செய்யணும்? போராட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் என்று உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். எனக்கு எப்போ மாறுதல் வரும் என்று சொல்லி புலம்பி கண்ணீரில் வெடித்து கொண்டு இருக்கிறீர்களே, உள்ளம் குமுறி கொண்டு இருக்கிறீர்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அதையெல்லாம் நீ நிறுத்து மகனே, அதையெல்லாம் நீ நிறுத்து மகளே. ஜெபத்தில் போராடு.
நீ ஜெபத்தில் என்னோடு கூட என்ன செய்ய போராடி நீ ஜெபம் பண்ணி நீ ஜெபித்து கேள். என்னுடைய காரியம் எப்படியாக இருக்கிறது ஆண்டவரே, உன் காலை பிடிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு நீ இது செய்தே ஆக வேண்டும், நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ கேட்கும் பொழுது, ஜெபத்தில் போராடும்போது நிச்சயமாக நீ இதை பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி ஆண்டவர் இன்று உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறார். பிரியமானவர்களே, வேதத்தில் கூட முற்பிதாவாகிய யாக்கோபு கூட ஆதியாகமும் அது 32வது அதிகாரம் அதை நான் பார்த்தோன்னா, ஆதியாகமம் 32 28வது வசனத்தில் நான் பார்த்தோமானால், அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனுஷரோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய். அங்கு யாக்கோபு போராடுகிறார். எதற்காக? ஏசா வந்தால் என்னையும் நான் இவ்வளவு நாள் சம்பாதித்த என்னுடைய சம்பத்து எல்லாவற்றையும் அவன் என்ன செய்வான்? அழித்து விடுவான் அப்படின்னு சொல்லி ஏசாவுக்கு அஞ்சி பயந்ததினால அவன் என்ன செய்கிறான்? தனித்து இருந்து எல்லாரையும் அக்கறைப்படுத்தி விட்டு அவன் தனித்திருந்து தேவனோடு என்ன செய்கிறான்? போராடுகிறான். போராடும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லி என்ன செய்கிறான்? போராடும் பொழுது அவன் ஆண்டவரன் பெயரை மாற்றி அவனை இங்கு ஆசீர்வதிக்கிறான். அவனுக்கு ஒரு போராட்டத்தினால் நியமிக்கப்பட்டிருந்தது. அவன் தகப்பன் வீட்டை விட்டு கடந்து ஒன்றுமில்லாமல் கோலும் கையுமாக கடந்து வருகிறான். இங்கு வந்து மனைவிகளுக்காக 14 வருடம் இன்னுமாக 6 வருடம் அவன் சம்பாதித்த பணங்கள் எல்லாம் லாபான் 10 முறை சம்பளத்தை மாற்றுகிறான். பல்வேறு பாடுகள் பிரச்சனைகள் அங்கு அவன் சந்திக்கிறான். அந்த போராட்டத்தின் நாளெல்லாம் எப்போது மாற்றம் என்று காத்திருந்த அவனை ஆண்டவர் சொல்லுகிறான், இந்த இடத்தை விட்டு கடந்து போ, நான் உனக்கு தரிசனமான இடத்துக்கு நீ போன்னு சொல்லும் பொழுது, எல்லாரையும் அழைத்து கொண்டு சொல்லும் பொழுது தான் ஏசா அவனுக்கு எதிர்பட்டு வருகிறான் என்று பொழுது வேலைக்காரர்கள் சொல்லும் பொழுது பயந்து நடுங்கி அவன் என்ன செய்கிறான்? அங்கு ஜெபத்தில் ஆண்டவரோடு என்ன செய்கிறான்? போராடுகிறான். போராடி அங்கு ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். பின்பதாக ஏசா அங்கே கடந்து வருகிறான். அவனுக்கு சொல்லுகிறான், அவனும் 2 பேரும் ஆற தழுவி கட்டி அணைத்து அவர்கள் சந்தோஷமாக ஒருவருக்கொருவர் அங்கு காரியங்களை பகிர்ந்து கொண்டு அவர் வந்த வழியே என்ன செய்து விடுகிறான்? திரும்பி சென்று விடுகிறான். பிரியமானவர்களை, இப்படியாக நீங்களும் உங்கள் போராட்டத்தின் நாளெல்லாம் ஒன்று மாற்றி இவ்வளவு பல வருடங்களாக இந்த யாக்கோபை போல 20 வருடங்கள் அதற்கு மேலான வருடங்கள் நான் போராடி கொண்டே இருக்கிறேனே, எப்போது மாறுதல் வரும் என்று நிற்கிறீர்களா? நீங்களும் ஜெபத்தில் போராடுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்வார். யாக்கோபே ஜெபத்தில் போராடினான். தேவன் அவனை ஆசீர்வதித்து இஸ்ரவேலாக மாற்றினார். பெரிய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாக மாறினான். 2 பரிமாணமான ஆசீர்வாதங்களோடு வந்தான். பிரியமானவர்களே, உங்களுக்கு முன்பாக இருக்கிற அடிமை கூட அநேக காரியங்கள் கணவரோட ரட்சிப்பு இல்லாத பொழுது குடும்பங்களில் காணப்பட்ட போராட்டத்தில் 2 கரங்களை எப்பொழுதும் பரலோகத்துக்கு நேராக தேவனை நோக்கி உயர்த்தி, நீர் எனக்கு தகப்பன், எனக்கு தகப்பன் இல்லை, எனக்கு நீர் ஒரு தகப்பன், உலக பிரகாரமான தகப்பன் இருந்தால் இன்றைக்கு என் பிள்ளை இப்படி அழுது துடிக்கிறாளே, இவ்வளவு பாடுகளை படுகிறாள் என்று சொல்லி விரைந்து வந்து என் பிள்ளை என்ன சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி கேள்வி கேட்பார்கள். ஆனால் என் தகப்பன் இல்லை, நீர்தான் எனக்கு தகப்பன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நான் ஒவ்வொரு போராட்டத்தின் எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் தேவனோடு போராடி ஜெபத்தில் போராடி எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, நீர் இறங்கி வந்து உன்னுடைய மகள்காய் எனக்கு நீர் வாதாடும் வழக்காடும் இந்த பிசாசின் பிடியிலிருந்து என் கணவரை விடுவியும், என் குடும்பத்தில் காணப்படுகிற நிலைமையெல்லாம் மாற்றும் என்று சொல்லி அவரை நோக்கி 2 கரங்களை உயர்த்தி நான் கதறி கதறி ஜெபித்தேன். எந்த மனிதரிடம் முறையிடவில்லை, தேவனையே சார்ந்து கொண்டேன், ஜெபத்தில் போராடினேன். கர்த்தருடைய வேலை வந்தது. தேவனின் கணவரை மாற்றினார். அவருடைய எல்லா பழக்கங்களும் சுபாவங்கள் எல்லாம் மாறியது. தேவன் வாழ்க்கையில் குடும்பத்தில் பெரிய அசாதாரணமான காரியங்களை நடத்தினார். பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்தார். என் கணவரை ஊழியக்காரனாக மாற்றினார். என்னையும் அவருடைய ஊழியக்காரையை மாற்றி உங்களுக்கு முன்பதாக என்று ஆண்டவர் நிற்கும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறார். போராட்டத்திற்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று காத்திருக்கிறீர்களா? ஜெபத்தில் போராடுங்கள். அடுத்து விசுவாசத்துக்காக தைரியமாக போராட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நான் எவ்வளவு நாள் ஜெபித்து விட்டேன், இவ்வளவோ நாட்கள் நான் என்ன செய்து விட்டேன்? ஜெபித்து விட்டேன், எனக்கு எப்போது மாறுதல் வரவே இல்லை அப்படி என்று சொல்லி நீங்கள் ரொம்பவும் சோர்ந்து போய் இருக்கலாம். இவ்வளவுதான், இவ்வளவு உபவாசம் பண்ணிவிட்டேன், இவ்வளவு நான் ஜெபித்து விட்டேன், இவ்வளவு தாழ்மைப்படுத்தி விட்டேன், ஆனால் இவ்வளவுதான் சொல்லி அந்த காரியத்தை நீங்கள் ஓரப்படுத்தி வைத்துவிட்டு நீங்கள் இருந்திருக்கலாம். அல்லது நான் ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்லுகிறார், விசுவாசத்துக்காக தைரியமாக நீ என்ன செய்ய போராடு. விசுவாசத்தோடு நீ என்ன செய்யணும்? விசுவாசத்துக்காக தைரியமாக போராடணும். விசுவாசத்தோடு போராடணும். விசுவாசத்துக்காக நீ நிற்கணும். தேவன் எனக்கு செய்வார், அவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவர்கள் அநேக வருடத்தில் உண்டு.
யோபு சொன்னது போல் அவர் கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி விசுவாசத்துக்காக நீங்கள் போராட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அது யூதா 3வது வசனம் இப்படியாக சொல்கிறதன் பின்பகுதி, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். உங்களுக்கு ஒடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் விசுவாசத்தை பிடித்து கொண்டு தேவன் என் வாழ்க்கையில் செய்வார், என் பிள்ளைகள் வாழ்வில் செய்வார் அப்படி என்று போராட வேண்டும். அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசி கூட அப்படித்தான். பாகால் தீர்க்கதரிசிகள் அநேகம் இருந்தார்கள், ஒருவன் மாத்திரம் இருந்தான். அவன் சொன்னான், ஆண்டவரே கேட்டருளும் கேட்டருளும், அக்கினி இறங்கட்டும் அப்படி என்று சொன்ன பொழுது வானத்தில் இருந்த அக்கினி வந்தது. அது எல்லாம் வாய்க்கால் இருந்த தண்ணீரெல்லாம் நெக்கிப்பட்டது. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று எல்லா ஜனங்களும் அங்கு விழுந்தார்கள், தாழ்ந்து விழுந்து பணிந்தார்கள். பிரியமானவர்களே, விசுவாசம், அவன் விசுவாசத்துக்காக அவனுக்கு தெரியும் தேவன் அவர் பெரியவர், அவர் ஜீவனுள்ளவர், அவர் இந்த இடத்துல வந்து பதிலளிப்பார் என்று அவன் விசுவாசத்தோடு அந்த விசுவாசத்தோடு ஒரு போராட்டம் போராடினான். அங்கு அக்கினி வந்தது. ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே என்று அறிந்து கொண்டார்கள். நீங்களும் விசுவாசத்துக்காக போராடுங்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்கள். நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். முதலாவது, நீங்கள் எப்பொழுது எனக்கு மாறுதல் வரும், என் போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். உங்களுக்கு முதலாவது கொடுத்த ஆலோசனை, ஜெபத்தில் போராடு. 2வது, விசுவாசத்துக்காக நீ போராடு, தைரியமாய் போராட வேண்டும் என்று சொல்லி. ஏனால் நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள் என்று வசனம் சொல்கிறேன். நீங்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள் அல்லவா? ஒருவேளை ஆண்டவரை அறியாதவர்களாக நீங்கள் இருக்கலாம், இயேசுவை அறியாதவர்களாக இருக்கலாம். இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏசப்பா என் பாவத்தை எல்லாம் மன்னியும், என்னை இரத்தத்தால் கழுவும் என்று சொல்லும் பொழுது உங்களுக்குள் ஒரு தைரியம் வருகிறது. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீங்கள் உலகத்தின் காரியங்களை குறித்து பயப்பட மாட்டீர்கள். சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும், புயல் காற்று உங்கள் குடும்பங்களில் சூறாவளி சுழன்றடித்தாலும் பயப்படாதபடி இயேசுவை பிடித்துக் கொள்வீர்கள். விசுவாசத்துக்காக நீ தைரியமாக நீங்கள் போராடுங்கள் என்று சொல்கிறார். அடுத்து, பந்தயத்துக்காக ஒரு போராட்டம். நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டவர்கள்? இந்த உலக வாழ்க்கை அது ஒரு நிலையற்ற வாழ்க்கை. இது சீக்கிரமே அழிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. கொஞ்ச காலம்தான் இந்த உலகத்தை நாம் வாழப்போகிறோம். பின்பதாக நாம் மரித்து தேவனுடைய ராஜ்யத்தில் யுகா யுகமாக வாழ வேண்டும். அதற்காக நாம் ஒரு போராட்டம் போராட வேண்டும். நாம் இங்கு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து நாம் பின்பதாக அவர் தருவாரே அந்த வாழாத ஜீவ கிரீடத்தை பெறும்படியாக அந்த பந்தயத்துக்கான ஒரு போராட்டத்தை நாம் போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுக்காக, கணவருக்காக, உலகத்துக்காகவே நீ போராடி, உலக ஆசீர்வாதங்களுக்காகவே போராடுகிறதை நாம் சற்றே ஒதுக்கி வைத்துவிட்டு பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் போராட்டம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறீங்க. அப்படியாக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையோடு நீங்கள் பந்தய பொருளை நோக்கி, தேவன் உங்கள் நியமித்திருக்கிற அந்த பரலோகத்தை நோக்கி, லக்கை நோக்கி நீங்கள் ஓடும் பொழுது, அதை நோக்கி உங்கள் போராட்டம் இருக்கும் பொழுது உலகத்திலும் எல்லாவற்றையும் தேவன் உங்களை தந்து உங்களை கனப்படுத்துவார். ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 9:25. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். பந்தயத்துக்காக நாம் எதற்காக போராட வேண்டும்? அழிவில்லாத ஒரு கிரீடம், வாடாத கிரீடம். ஒரு நாள் நீங்களும் நானும் கண்ணை மூடும் பொழுது நம்முடைய ஆவி தேவனுடைய கரங்களில் கொடுக்கப்படும். ஆண்டவர் நம்முடைய பரலோகத்துக்கு செல்லும் பொழுது அவர் நம்ம எழுந்து நின்று வரவேற்பார். அந்த வாடாத ஜீவ கிரீடத்தை, நீ எனக்காக வாழ்ந்தாயே, பரிசுத்தமாய் வாழ்ந்தாயே அப்படின்னு சொல்லி அந்த ஜீவ கிரீடத்தை தேவன் வைப்பார். அந்த பந்தயத்துக்காக போராடுகிற போராட்டமாக உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும். அடுத்ததாக சொல்லுகிறது, பந்தயத்துக்கு போராடுகிற யாவர் இச்சை அடக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள். பண்பான வாலிப மகனே, மகளை, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உணர்வுகளை, உணர்ச்சிகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அதை கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் சிறைப்படுத்தி இச்சை அடக்கமுள்ளவர்களாக இருந்து நீங்கள் தேவனுடைய நாமத்தை பிடித்து கொண்டு தேவனையே சார்ந்து அவரையே உங்கள் முன்பதாக வைத்து பந்தய சாலைகளை பெற்றுக்கொள்கிறவர்களைப் போல நீங்கள் ஓடுங்கள். பந்தயத்துக்காக ஓடுகிற போராட்டமாக உங்கள் போராட்டம் இன்றிலிருந்து அது மாறட்டும். நாம் காத்திருக்கிறோம். ஆண்டவர் வரப்போகிறாரா, இல்லை என்ன மரணமா, எப்பொழுது நாம் அவரை சந்திப்போம்? அந்த வாடாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய போராட்டம் மாறட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிற 3 விதமான போராட்டம். ஜெபத்தில் போராடு, விசுவாசத்தில் தைரியமாய் போராடு,
பந்தயத்துக்காக போராடு, பந்தயத்துக்கான போராட்டமாக உங்கள் போராட்டம் இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக உங்கள் போராட்டத்துக்கான ஆயுதம், நீங்கள் உங்கள் குடும்பங்களில் சண்டைகள், வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் வரும்பொழுது ஒருவரைக்கொருவர் மாறி மாறி தாக்கி வார்த்தைகளினால் சரமாரியாக பேசுவது, இல்லை கையில் கிடைப்பதெல்லாம் கோபத்தினால அங்கே எரிந்து உங்களுடைய காரியங்களை, உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் காட்டாதபடிக்கு நீங்கள் உங்களுடைய போராட்டத்துக்கான ஆயுதம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது என்று பார்ப்போமா? 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனம் 4. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவர்களாக இருக்கிறது. உங்கள் போராயுதம் எப்படி இருக்கணும்? அது ஆண்டவர் சொல்கிறார், வாக்குவாதம் பேசுகிறவங்ககிட்டலாம் பதிலுக்கு அதில் சரியாக பேசு, இல்லை அப்படித்தான் பதிலுக்கு பதில் தீமையை செய்யி, அப்படி சொல்லலை வசனம் என்ன சொல்லுது? அது மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இருக்கக்கூடாது. மாம்சீகமான கோபம், எரிச்சல், பொறாமை, வாக்குவாதம், மார்க்கபேதங்கள், வெறி அப்படி இருக்கக்கூடாது. அரண்களை, அது சத்துரு உங்கள் முன்மல் வைத்திருக்கிற அந்த அரண்களை அது நிர்மூலம் உடைத்து நொறுக்கக்கூடியது தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. அப்போ தேவ பலத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சந்நிதியில் நீங்கள் அமர்ந்து அந்த தேவ பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த போராட்டம் என் வாழ்க்கையில் இப்படி வந்திருக்கிறதே, இந்த எதிரியாகி சத்துரு கொண்டு வந்திருக்கிறான், இது என் கணவர் மூலமாக என் வேலை ஸ்தலத்தில் இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் வந்திருக்கிறது, இயேசுவின் நாமத்தினால் இதை நான் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன்னு சொல்லும் பொழுது, ஏற்கனவே தேவனுடைய சமூகத்தில் இருந்து தேவனுடைய ஆற்றலை, தேவனுடைய சக்தியை, அவருடைய வல்லமையை, நீங்கள் தேவ பலத்தை பெற்றுக்கொண்டிருக்கலாம். அது அரண்களை என்ன செய்யுமாம்? நிர்மூலமாக்கிவிடும் என்று சொல்லுகிறது. அதனால் உங்களுடைய போராட்டத்தின் ஆயுதம் என்னது? தேவ பலன். அந்த தேவ பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு முன்பதாக இருக்கிற போராட்டத்தின் அரண்களெல்லாம் அது நிர்மூலமாகும், அது தகர்க்கப்படும், அது உடைத்தெறியப்படும். இதுதான் இன்று முதல் உங்கள் போராட்டத்தின் ஆயுதம். நீங்கள் அந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 10:4 தேவ பலன்தான் என்னுடைய போராயுதம் என்று சொல்லி அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் பிரியமானவர்களே. அடுத்து யாரோடு நமக்கு போராட்டம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 6:12 உங்கள் போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அது துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. உங்கள் கணவர் உங்களை அடித்து கொடுமைப்படுத்துகிறாரா? இல்லை உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு விரோதமாக எழும்பி பேசுகிறார்களா? இல்லை நீங்கள் நன்றாக பழகின மனிதர் உங்களுக்கு விரோதமாக பேசுகிறார்களா? இதற்கு பின்பாக நின்று செயல்படுகிறது யார்? எதிரியாகிய கண்ணுக்கு தெரியாத பிசாசு. உங்கள் போராட்டம் எல்லாம் அந்த மனிதர்களோடு அல்ல. இவர் என்னை இப்படி பேசிவிட்டார், இவள் என்னை இப்படி சொல்லிவிட்டாள், இவர்கள் என்னை இப்படி சொல்லிவிட்டார்கள், அப்படி என்று அல்ல. அவர்களை நீங்கள் பகைக்க வேண்டாம். பின்பதாக என்று செயல்படுகிற பிசாசோடு தான் உங்களுக்கு போராட்டம். அவைகளை நீங்கள் எப்படி போராட வேண்டும்? எபேசியர் கற்றுக் கொடுக்கிறது. சத்தியம் என்ற கச்சையை நீங்கள் இடையில் கட்டிக்கொண்ட ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். போராடக்கூடிய ஆயுதம் எது என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். போராட்டம் யாரோடு என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். சரி, போராடி இதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், போராட்டத்துக்கு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டேன், எனக்கு போராட்டம் பிசாசோடு தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆவியின் பட்டயத்தோடு எடுத்து போராடினேன், எல்லாம் செஞ்சுட்டேன், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். போராட்டத்து எனக்கு குறித்த மாறுதல் எப்பொழுது வரும் என்று சொல்லி போராட்டத்தினாலெல்லாம் காத்திருக்கிறேன்னு சொன்னீங்களே, உங்களுடைய போராட்டத்துக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டார். ஏசாயா 41:12 உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உங்களோட போராடினாங்கல்ல, எந்த மனுஷராக இருந்தாலும் சரி, எந்த சத்துருவாக இருந்தாலும் சரி, தேடி கூட நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஐயோ இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் இருந்துச்சே, ஐயோ அப்படி என்று சொல்லி நீங்கள் நினைத்து பிரமிக்கப்படுகிற அளவுக்கு தேடி பார்த்தாலும் அதை காண மாட்டா என்று சொல்லி அந்த மிகுந்த பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் என்று கையில் கொடுக்கிறார். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன்னோட போராடி உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தார்கள், அவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளால் ஒன்றுமே இல்லாமல் போவார்கள் என்று சொல்லி ஏசாயா 41:12 அந்த ஒரு பிளஸ்ஸிங்கை, போராட்டத்தில் நாட்கள் இருந்த உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்கை ஆண்டவர் என்று கொடுக்கிறார். அந்த வசனத்தை, ஆசீர்வாதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படியே உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம்
ஆண்டவரே. சோத்தரிக்கிறப்பா, எனக்கு எப்போது மாறுதல் வரும் என்று, என் போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு இந்த பிள்ளைகளுக்கு அநேக ஆலோசனைகளை கொடுத்தீங்கப்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஜப ஆவியினால் நிரப்புங்கப்பா. உங்களை சார்ந்து கொள்ளட்டும். ஜபத்தில் போராடுகிற வல்லமை ஒவ்வொருவருக்கும் தாரும். தேவ பலன் ஒவ்வொருவருக்கும் இறங்கட்டும். சத்துரு உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிற அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலனை ஒவ்வொருவருக்கும் ஊற்றி ஜபிக்கிறேன் ஆண்டவரே. உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பா என்று சொன்னீர் ஆண்டவரே. இவர்களோட யாரெல்லாம் போராடினார்களோ அவர்கள் ஆண்டு ஒன்றுமில்லாமல் இல்பொருளார்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் பலிப்பதாக இயேசுவின் நாமத்தினால் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜபிக்கிற ஜபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.